ஒருவரை ஒருவர் மாறி மாறி முத்தங்களை சொல்ல போவாதே. இதுவரை காணாத சுகத்தை சரி சரி அங்க வேலை என்ன கருத்தில் கோதை மொத்தம்தான். ஆமா என்ன நீங்க செய்ததெல்லாம் சரியாங்க. நான் அப்படி என்னதான் செய்தேன்? என்ன செய்தீங்க? அழைத்து சென்று ஒரு முத்தம் கொடுத்தீரே, அந்த முத்தத்திற்கு பிறந்த குழந்தையை பார்த்தீரா? ஒரு முத்தத்தால் பிறந்த குழந்தையா இது? சாதாரண முத்தமா அது? கண்ணு மட்டும் ஒண்ணு மாதிரி இருக்கு, ஒண்ணு மாதிரியா இருக்கு. என்ன பாருங்க, உடம்பெல்லாம் ஒரே அயற்சியா இருக்குங்க. அதனால சிறிது நேரம் குழந்தை உங்களுடைய கருத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ, நான் ஒளிய கொடுப்பவன். என் கருத்திலே கொண்டு இருக்கலாமா? அது நியாயமாகமா? இது தர்மமாகமா? ஒளிய குழந்தை கொடுத்தா என்ன? முதல்ல எனக்கு ஒளிய கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே ஒளிய கொடுக்கலாம். இருந்தாலும் ஒரே ஒரு மொத்தம் வாஜாரே வாஜாரே வேற லெவல் வாஜாரே அதிக பச்சா நீ பாருங்க, சிறிது நேரம் குழந்தை எங்களுடைய கருத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு என்னுடைய உடம்பெல்லாம் சுத்தமா இருக்கு இல்லையா, நீராடி விட்டு வந்து குழந்தையை பெற்றுக் கொள்கிறேன். அது வரையிலும் உங்களுடைய கருத்தா நம்மளுடைய குழந்தைய சிறிது நேரம் வச்சு நம்ம குழந்தைன்னு சொல்லாது, உன் குழந்தைன்னு சொல்லு. சரி என்ன? சரி, யா குழந்தை, உன் குழந்தை, என் குழந்தை. ஆமா, இது கூட ஏன் கட்டி இருக்க? இது அவுத்து போடுறேன் ஜம்முனில அப்படியா? நம்மளமா இவள என்ன பார்த்தா அம்மா இருக்கு. நான் குத்து விளக்கு குத்து குத்து குத்தா நான் குத்து விளக்கு என்ன பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. நியாயமா? ஏமாத்த கூடாது. அப்படியா? பேர் விளக்கு வரட்டா எப்படியோ நீராடி விட்டு ஒரு செக்கம் இந்த விடுவார். இருந்தாலும் நேரம் இந்த பொம்பளைங்களே என்ன அழுது கொண்டு இருக்கிறானே, புரியலையே. இது எல்லாம் யாரால? எல்லாம் உன்னால. ஒரு மில்க் ஷேக் அருணா 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 சூரிய பகவான், சூரிய பகவானே, உங்களுக்கு எந்த நேரமும் ஒளியே கொடுத்து கொண்டிருந்தால் அதனால் தேவலோகத்தை இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கின்றேன்.
ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. யாரோ முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார்களே, யாராக இருக்கும்? குழந்தாய், குழந்தை தான் வச்சுக்கிறாரு. குழந்தாய், அடடே, சுவாமி, தேவேந்திரா, என்ன என்ன சொல்ற? செய்கின்றாய்? உனக்கு எத்தனையோ பணிகள் இருக்குமே, என்ன செய்கின்றாய்? அடடே, ஆமா சுவாமி நீங்க எப்போ வந்தீங்க? தேவேந்திரா, நான் வந்தது கூட உனக்கு தெரியவில்லையா? சும்மா இருக்க மாட்டேன்னு அடே தேவேந்திரா, தேவேந்திரா, கண்டாயா ஒரு குரலை? ஏதோ குழந்தை அழுகின்ற குரல் கேட்கின்றது. குழந்தையா? உண்மைதான். எங்க இருக்கிறது? தேவேந்திரா, உன்னிடத்தில் இருந்துதான் கேட்கின்றது. தேவேந்திரா, இந்த குழந்தையின் அழுகுரல் உன்னிடத்திலிருந்தே கேட்கின்றது. இல்லை 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 தேவேந்திரா, தேவேந்திரா, என்ன? தேவேந்திரா, உன்னிடத்தில் இருந்துதான் அந்த குழந்தை எங்குதான் கேட்கிறது? என்ன இங்குதான் கேட்கின்றதா? தேவேந்திரா, என்னிடத்திலே மழுப்ப கூடாது. குழந்தை குரல் உன்னிடத்தில் இருந்துதான் கேட்கின்றது. இல்லை சுவாமி. சாமி, ஆமா, இப்போது எனக்கு புரிகிறது. என்ன அப்படி இருந்தாலும் தேவேந்திரா, இந்த நாரதன் வந்தால் அனைத்து தேவர்களும் கையெடுத்து கும்பிடுவது வழக்கம். நீ மட்டும் அதற்கென்ன விதிவிலக்கா? நான் வரும்பொழுதே உன்னுடைய இரு கரங்கள் தொழுமே, ஆனால் ஒரு கரம் மட்டும் தான் தெரிகின்றது. அடடே, அதை கேட்கிறீர்களா? உண்மைதான். என்ன வலது கரம், திரும்பவும் பார்த்தாயா? அந்த இடது கரம், வலது கரம், இடது கரம், வலது கரம், இரண்டையும் தனித்தனியாக காட்டுகின்றாயே, இரண்டையும் ஒன்றாக இணைத்து காட்டு. அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம். ச்சே, ச்சே. தேவர்க்கெல்லாம் தலைவன் ஒரு தேவேந்திரன் கரத்திலே குழந்தை வைத்திருப்பதா? ஏடா நியாயம் இது? இது நியாயமா? தர்மமா? உண்மைதான் சூரிய தேவா. சூரிய தேவா, ஒரு காலத்திலே குழந்தை எப்படி அவனுக்கு கிடைத்தது? ஏன் இந்த குழந்தை? வெட்கமாக தேவேந்திரன் இடத்திலே குழந்தை இருப்பது இருக்கட்டும், சக்காளி பார்த்து ஐத்தாங்க ஐத்தா கைத்தா. இன்னொரு குழந்தையின் அழுகுரல் உன்னிடத்தில். சூரிய தேவா, இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரிய தேவா, நான் என் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நல்லா செஞ்சு இங்க என்ன செய்கின்றாய்? இங்க ஏதாவது சோறு சூரிய தேவா, எங்கே விட்டு பார்க்கலாம்? என்ன? அடே சூரிய தேவா, திருத்தி காட்டு பார்க்கலாம். ஏனாயா சொன்ன வைக்கையா? வெட்கம், வெட்கம், வெட்கம். ஒரு குழந்தை தேவேந்திரன் இடத்திலே, ஒரு குழந்தை சூரிய தேவன் இடத்திலே. தேவேந்திரா, சுவாமி, இந்த உலகத்திலே நீ எப்பேற்பட்டவன்? தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவன். உன்னுடைய இடத்திலே இந்த குழந்தை எப்படி வந்தது? பால் குடிக்க இந்த குழந்தை எப்படி வந்தது? உண்மைதான். அது விடுங்கள். ஆமா, அந்த குழந்தை எப்படி வந்தது? சூரிய தேவா, வெக்கமா இல்ல, வேலையா இல்ல. ஏன்? உனக்கு இந்த வேலை தேவையா? உனக்கு இந்த வேலை தேவையா? நீ யோகினா மகா யோகியா? அம்மா, அடே, உங்க இருவருக்குமே காலையில சம்பளமே கிடையாது. ஏன் கிடையாது? தேவேந்திரா, சூரிய தேவா, இருவருக்குமே இந்த குழந்தை எப்படி வந்தது? ஒரே வண்டியை போட்டுனாங்க. குழந்தை ஆமா, எப்படி வந்தது? ஆமா. சுவாமி, பிள்ளைகளை கிள்ளி விட்டு விளையாட்டுபவன், இதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கின்றாயே, எப்படியடா நான் காரணம்? இதற்கு நீ காரணம் கிடையாது. ஆமா, ஏய், எதுக்கு சொன்னாங்க? நாரதன் ஒரு இடத்தில் வருகிறான் என்றால், ஆமா, அங்க
இருக்காது. ஆமா, ஒரு நேரத்துல பூமா தேவியார் ஓடி வந்தார் சுவாமி. ஓடி வந்து அவருடைய பூமி பாரத்தை தீர்க்க முடியவில்லை. அதனால தான் சோகத்தோடு இருக்கின்ற உரைத்தி. அந்த கவலையை என்னிடத்திலே சொன்னாய். உண்மை. அதுக்கு என்ன உரைத்தாய்? தேவாதி தேவருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க வேண்டும், இருக்கின்ற சூரிய தேவனுக்கு முக்கியமாக அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து சபையானதை கூட்டினால் உன் கவலை அகலம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். கவலை அகலம் என்று தான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா, ஆனால் ஒன்று சுவாமி, நீ சொன்ன அல்லவா, சொன்ன வார்த்தைக்காக அந்த இடத்துல தெரியுமா, அதாவது உலகிற்குள்ள ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய தேவன் பகவான் இவரு. ஆமா, இவருக்கு ரதசாரர் யாரு? அருண. ஆமா, அந்த அருண புகழ் மாலை பெற்று செல்வன் என்பதற்காக தேவலோகம் வந்தான். ஏனென்றால் அவன் அங்கேயும் உள்ளவன். உண்மைதான். எப்படி சென்றால் மாலை மரியம் கிடைக்காது என்று தேவ சபையிலே ஏற்க மாட்டார்கள். அழகான ஒரு பெண்ணாக ஒரு மாதிரி வந்தாயா? எவர்ன அழகுடன் போயா, அந்த மாதிரி பெண்ணா உருமாறி வந்தான். ஆனா அவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி. இந்த உலகத்திலே பெண்களுக்கு மதிமயங்காதவர்கள் உண்டா? அதனால நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் இருவரும் கட்டி அணைத்த முத்தம் கொடுத்தேன். அதனால ஒரு முத்தம் கொடுத்தேன். ஒரு முத்தம் தான் கொடுத்தீங்களா? அப்ப நீங்க எல்லாம் திடகாத்திரமான பலசாலிகள் தான். ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தை என்றால் எத்தனை குழந்தைகளை நீங்கள் நின்றிருப்பீர்கள்? இதே செய்திதான் அங்கோ சூரிய ஆமா, யோக்கிய மேலே சூடி வந்தான் அல்லவா அருணல்? ஆமா, நான் நம்பவில்லை. மறுமுறையும் பெண்களும் பார்க்க வேண்டும் சொன்னேன். பெண்ணாக ஒரு மாறி வந்தான். அவனும் நானும் ஒன்று சேர்ந்தோம். ஒரு முத்தத்திற்கு ஒரு குழந்தை. வீசி கொண்டம் தங்கவில்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தை. சொல்றாங்க. சரி, போதும் போதும் நிறுத்துங்கள். சொல்றாங்க. தேவேந்திரா, போதும் நிறுத்துங்கள். என்ன குழந்தை இருக்க முடியுமா? இந்த நாரதனுடைய கலகம் நிச்சயம் நன்மையில் தான் சரி, இருந்தாலும் உங்கள் குழந்தையை காட்டுங்கள். எப்படி இருக்குது என்று பார்க்கலாம். அப்பா மாதிரிதான் தேவேந்திரா, தேவேந்திரா, முகமோ குரங்கு முகம் போல் இருக்கின்றது, உடலோ நரை உடலாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? உண்மைதான். தேவேந்திரனுக்கும் அருணா தேவிக்கும் பிறந்ததனாலே இதற்கு வாலி அதாவது ஆமா, இந்த தேவேந்திரன் தேவேந்திரன் நான் தேவேந்திரன். தேவேந்திரன் நான் தேவேந்திரன். வெளியே சொன்னா இந்த தேவ என்னுடைய விருப்பத்திற்கும் அந்த அவருடைய பெண்ணா உருமாறி வந்தானல்லவா, ஆமா, அவருடைய வெறுப்பிற்கும் பிறந்ததால் வெறுப்பிற்கும் பிறந்ததாலே இந்த குழந்தையின் முகம் குரங்கு முகம், உடலோ நரை உடல். அதனால தேவனுடன் எனக்கும் எனக்கு அந்த அருணுக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு வாலி உன்னுடைய குழந்தையை காட்டு. இந்த குழந்தையை பாருங்க. அடடா, முகமோ குரங்கு முகம். உண்மைதான். உடலோ நர உடல். அதே குழந்தை போல் தான் இருக்கிறது. அவள் விருப்புக்கும் ஆமா, விருப்பம் இல்லாதவள். நான் விருப்பப்பட்டேன். விருப்பப்பட்டீர்கள். விருப்புக்கும் பிறந்ததால் குழந்தை முகம் பிடித்தது. இதுக்கு பெயர் ஒன்று சூட்டி. ஆகையாலே இதற்கும் நான் தான் பெயர் சூட்ட வேண்டுமா? ஆமா. குழந்தைக்கு சுக்ரீவன் பெயர் சூட்டி விட்டால் உண்மைதான். இரண்டு கலத்தி கொஞ்சம் நீட்ட. ஏதாவது தேவேந்திரா, நான் சென்று வருகின்றேன். ஆமா, இப்படி எங்க போறீங்க? தேவேந்திரா, நான் வந்த பணியோ முடிந்து விட்டது. என் இருப்பிடத்திற்கு நான் செல்ல வேண்டாமா? என் மகனை நீ காலையில ஈஸ்வருக்கு போக மாட்டேன். பக்கத்துலதான் இருக்கு. ஒரு 2 காலையும் ஓடிச்சிடுவேன். ஏன்னா நீ ஈஸ்வர்ல இருக்கிறது இல்ல. உண்மைதான். குதிரை கூட்டோடு வர அதனால மகனை எங்க ஏறியாது உனக்கு போட்டு தள்ளுறேன். இந்த உலகத்திலே 3.25 நாழிகைக்குள் வாகனம் இல்லாம சுற்றுவான் நான் தான். அப்படியா? எந்த வாகனமும் எந்த டிக்கெட்டும் எனக்கு கிடையாதுயா. அப்படியா? சரி சரி, அதை விடு. விடுங்கள். இதை பார்த்துக்கலாம். இந்த குழந்தை ஆமா, தேவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாவியரும் தவறு செய்து விட்டோம். இந்த இரு குழந்தைகள் கையில் இருந்தால் தேவர்களை பார்த்து அழைக்க மாட்டார்களா? உண்மைதான். அதனால இந்த குழந்தையை எங்கு கொண்டு போய் கொடுப்பது, எங்கு வளர்ப்பது என்று வழி செய்வது நீங்கள் தான். என்ன? ஆமா நாரதா, நாரதா, இந்த குழந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆமா, தேவர் போவர் அனைவருமே எங்களை பார்த்து நினைப்பார்கள். நேரம் இந்த குழந்தையை நீங்கள் வைத்து எப்படித்தான் இந்த குழந்தையை வளர்ப்பது உன் கடமை. தேவாதி தேவருக்கெல்லாம் தேவ இந்திரன், இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரிய தேவன்.
இருவருமே குழந்தையை என்னுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்களே. நானோ இந்த உலகெங்கும் சுற்றி திரிபவன். நான் குழந்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன்? இருக்கின்ற அந்த ரிஷிமுகா பருவத்தில் இருக்கின்ற மதங்கமா ரிஷியிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு நான் சென்றுவிட வேண்டும். இப்பொழுதே புறப்படுகின்றேன்.